செல்லமோ கார் வந்துட்டு பாத்துக்க. ஆமா ஆமா சத்தம் கேக்குவே. வா போய் பாப்போம். அண்ணா தங்கராணி வாரா. ஆமா ஆமா வாங்கம்மா உள்ள போங்க. மக்களே எடி வாங்க. ஏமா இப்ப ரெண்டே இங்க தான் இருக்கீங்களா? ஆமா மக்கா, இப்ப இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் இங்க வர சொன்னாலும் வந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியுமத்துக்கு உங்களை கூப்பிட வந்திருக்கானே. ஒரு வார்த்தை யார்ட்டையும் சொல்லல. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மக்களே ரெண்டு பேருக்கும். தேங்க் யூ போ. நன்றி நன்றி. என்ன ஏமா போனே பண்ணல? அண்ணன் தான் பண்ணாண்டான்னு சொன்னாமக்கா. அவன் காலையிலே கேட்டாமத்துக்க அங்க போவோமான்னு. நான் தான் வேண்டாம் இங்க கூட்டிட்டு வருவோன்னு காலையில சொன்னேன் மத்துக்க. அதுக்கு ஆண்ணும் சொல்லல ஒண்ணுமே சொல்லல. அணக்கம் காட்டாம இருந்த உடனே நானே இனி கூட்டிட்டு வர மாட்டான்னு நினைச்சேன். இப்படி மத்தியானத்துக்கு மேல பிளான் போட்டு கூப்பிட போவான்னு எனக்கும் தெரியாது பத்துக்க. காலையில அவனுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்குமே. ஆமாமா ஆபீஸ் போயிட்டு ஆகுதுக்க. அப்படியே மைனி சரி சரி. நாங்க ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டோம். அண்ணி உனக்கு விஷ் பண்ணானா? அப்பா பேசினாவளா அம்மா பேசினாவளா மாறி மாறி கேட்டுக்கிட்டோம். ரெண்டு பேருக்கு போனே அடிக்கல. அப்படியா? எப்படி உங்க பிறந்த நாள்லாம் மறப்போம் விஷ் பண்ணாம இருப்போம்? எல்லாமே வாரமா இருந்துச்சு. வேணும்ட்டு தான் சொல்லல. சரி இங்க கூட்டிட்டு வந்து ஒரு ஆச்சரியப்படுத்திடுவோன்ட்டு தான். ரொம்ப நன்றி மைனியோ. இருக்கட்டுமா உள்ள போங்க. எப்படி அதில ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே மக்காங்க வாங்க. எடி வா உள்ள போய் இருப்போம். சரிக்கோ. நல்லா வளர்ந்துட்டேன்னு சின்னவா. பாட்டி தாத்தா நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? நல்லா இருக்கு மக்களே. பிள்ளை நீ தான் நல்லா வளர்ந்துட்டியா பாட்டி சொல்லிட்டு இருக்கா. ஆமா பாட்டி எங்க அக்காளோட நான் வளர்ந்துட்டோம்ல. அவதான் குள்ள கத்திரிக்கா. எடி இப்ப நீ என்ன சொன்ன? ஐய கேட்டுட்டாலோ. சாரிமா தாயே குள்ள கத்திரிக்கான்னு சொன்னேன். சொல்லுவா சொல்லுவா. இங்க பாருங்க பாட்டி அவளோட நான் கொஞ்சம் தான் வளர்ச்சி கம்மி. அதுக்கு எப்படி சொல்லியா பத்தியல? வாசல்லையே சண்டை போட்டாச்சா? ரெண்டு பேரும் உள்ள வாங்க மக்களே. மாரி சர்மி இப்படி சொன்னா எப்படி? எங்க தந்தியாளுக்கு கோவராதா? அப்படி சொல்லுங்க தே. எப்படி குள்ள கத்திரிக்கான்னு அக்கால பார்த்து சொல்லலாம். ஒரு அக்கான்னு கூட கூட மாட்டேங்க. அப்படிலாம் கூப்பிட முடியாதுடி. ஏமா இப்படி சண்டை போட்டுட்டு என்ன இப்படி? ஐயோ சாரி மாமா உள்ள போறோம். போங்க போங்க. உள்ள போய் சண்டையை கண்டினியூ பண்ணுங்க. நித்யா மைனி இருக்காவல? இருக்காமம்மா. என்ன புதுசா மைனில வந்திருக்குது? அக்கான்னு கூப்பிடுவா. எங்க அம்மா தான் அப்படி கூப்பிட கூடாதுன்னு சொன்னாவ மாமா. ஆமா இனி மைனிக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவி ஹஸ்பண்ட தான் அண்ணேன்னு கூப்பிடணும். மாதிரி இவியலே அக்கான்னு கூப்பிட்டா அக்கா அண்ணேனா கூப்பிடுவா. அப்படி கூப்பிட கூடாது மைனி அண்ணே அப்படி சொல்லணும்னு சொன்னவ. அம்மா உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி தந்திருக்கால. பரவாயில்ல. நீங்க உள்ள வராம இங்கே நின்னுக்கிடலான்னு இருக்கீங்களா? வார வாரம் பாட்டி. ஏமா என்ன ரெண்டு பேரும் வந்தோம்னா இருந்தாச்சா? ஆமா நீ வேற என்ன செய்ய? அப்படியே எந்திரிச்சு வாங்க. எங்க நீ வரணும்? ரூமுக்குள்ளதாம்மா வேற எங்க உன்னை கூப்பிடுவே? அம்மே ஏதாவது கேக்குது வெட்ட போறமா? எல்லாத்தையும் முதல்ல கேட்டா எப்படிமா? எந்திரிங்க. வாங்கம்மா இந்த ரூமுக்கு போவோம். சரி மேனி வாரேன். சுமதி அந்த சீலே ரெண்டு பேட்டையும் எடுத்து கொடுமா போட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் வெட்டுவோம். சரிங்க. ஏயா பிள்ளைகள் விளைங்க பட்டு எடுத்திருந்தல ரெண்டு பேரையும் உடுத்திட்டு வர சொல்லியிருக்கேமா. அப்படியே மக்கா? சரி சரி மாத்திட்டு வரட்டு. பட்டா எடுத்துருக்கீங்க? ஆமா என் தங்கச்சிமா ரெண்டு பேருக்கும் எடுத்திருக்கேன். ஏன் வரும்போல கேட்டே மாமா நல்ல பலகூர்ன பட்டு தெரியுமாடி? என் மொவையவிய தங்கச்சிமாருக்கு எடுத்து கொடுத்திருக்கா. மாமா எங்க பிறந்த நாளைக்கு எடுத்துட்டாங்க மாமா. என்னது பட்டா? பட்டுலாம் யார் கட்டுவா? வேற துணியவே எடுத்தாங்க. உனக்கு பிறந்த நாளைக்கு உன் தங்கச்சி எடுத்துறணும். உன் தங்கச்சி பிறந்த நாளைக்கு நீ எடுத்து கொடுக்கணும். நானா உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நான் என் தங்கச்சிமாருக்கு தாமா வாங்கி கொடுப்பேன். ஏடி மாமா தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் துணி எடுத்தாரம்லாடி. மாதிரி இப்படி போட்டு கேக்க. ஏமா என்னையா? ஏன் மருமோல்வே என்கிட்ட உரிமையா கேட்கால்வ. நீங்க ஏன் இப்படி போட்டு சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறீங்க? அதானே மக்கா? ஆமா சரிப்பா நீயாச்சி உன் மருமோளாச்சி. நீங்க பேசிக்கிடுங்க. நான் பிள்ளைகளை போய் பாக்கேன். போங்க போங்க. வாங்க மக்கா ரெண்டு பேரும் இதுல இருந்து இருங்க. மாமா இது என்ன புது சோஃபா மாதிரி இருக்குது? ஆமா அந்த சோஃபாவும் மாடியில போட்டு இங்க வேற புதுசு வாங்கியாச்சு. அது உட்கார்றது கொஞ்சம் நல்லா இல்ல. இது சூப்பரா இருக்கும். வந்து உட்கார்ந்து பாருங்க. சரி மாமா. இதுல உட்கார்ந்த பிறகு எப்படி மக்கா இருக்குது? அழகா இருக்கு. நல்ல பஞ்சு போல இருக்கு மாமா. இந்த சோஃபா எவ்வளவு மாமா? 75,000 போல வந்துச்சுமா. ஏன் இப்ப அவ்வளவா? எங்க வீட்ல எனக்கு சோஃபா 5,000 மாமா. சோஃபா 5,000ல இருந்தே உண்டுலாமா. விலை கூட கூட உட்கார்றதுக்கு நல்லா இருக்கும் பாத்துக்க. இதுக்கு முன்னாடி இங்க கீழே கிடந்துல அது வந்து 28,000க்குள்ளது. அது அதுக்கு ஏத்தால இருக்கும். இது நல்லா உட்கார்றதுக்கு பஞ்சு போல சூப்பரா இருக்கும்ல. அதனால விலை கூடுதல் பாத்துக்க. நல்லா இருக்கும் பாத்துருங்க. உட்கார்ந்தே இருக்கலாம்ல இருக்குது. ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும். அண்ணி எங்க மாமா? அவ ரூம்ல இருப்பா போய் பாரு. சரி மாமா போய் பாக்கேன். எடி நீ வாரியா? இல்ல வரல நீ போயிட்டு வா. சரி. எப்ப உள்ள வாங்க. வாரு வாரு இதுல இருங்கப்போ.
இருக்கேன் மக்கா. தங்கராணிக்கு பிள்ளைகள் 2 பேரும் வரலையோ? செல்வராணி பிள்ளைகள் மட்டும் வந்திருக்குவே. ஆமா, அவனும் காலேஜ் போயிட்டு 4:30 மேலதான் வருவான்னு சொன்னான். மாதிரி பிள்ளைய 5 மணிக்கு தான் பள்ளிடத்துக்கு போயிட்டு வருவாளாம். இவ 2 பேரும் காலேஜ்ல இன்னைக்கு சந்தியாளுக்கு காலேஜ் இல்ல. இவ 3:30 வீட்டுக்கு வந்துட்டா. அதனால இவ 2 பேரும் மட்டும் கூட்டிட்டு வந்தேன். இனி ஒரு 8 போய் கூட்டிட்டு வரலாம் 5 மணி போல. அப்படியா? கூட்டிட்டு வா. மாதிரி பிள்ளைகள் ஒத்தையில எல்லாம் இருக்கும். ராத்திரி தானே இவங்க எல்லாம் வந்து வீட்டுல முடிய மாதிரி சொன்னா. ஆமாமா, அது ஒரு 8 போய் கூட்டிட்டு வந்துறேன். கார்ல தானே டிரைவரை போட்டு போய் கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். சரி மக்கா. இங்க வாங்க போய் இதுல இருங்க. மக்கா, காலேஜ்ல எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மார்க்லாம் எப்படிமா எடுத்தா? எல்லாம் நல்லா எழுதுனே மாமா. எல்லாமே பாஸ் ஆயிட்டேன். நல்ல மார்க். இப்போ இனி செகண்ட் செமஸ்டர் வர போகுது. அப்படியே நல்ல படின மக்களே. நீ என்னதுமா படிக்க? தாத்தா ஒரு நாள் வந்து கேட்டதே இல்ல பத்துக்க. தாத்தா நான் லாயருக்கு படிக்கிறேன் தாத்தா. லாயர்னா வக்கீலா? ஆமா ஆமா. ஐயா, அது என்ன படிப்பு? அதை போட்டு படிச்சுக்கிட்டு கொலை செஞ்சவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணிய மாதிரி இருக்கும். அதை போய் வாதாடி கேஸ் இது பண்ணி ஏதாவது ஒண்ணு வாதாட முடியலன்னா மாதிரி என்ன கொலை மிரட்டெல்லாம் விடியானுவ. இப்படி இருக்குது. நீ அதை போய் படிச்சுட்டடக்கா. வேற எவ்வளவு படிப்பு இருக்கு? அது ஏதாவது படிச்சிருக்கலாம்ல. நம்ம நித்தியால மாதிரி டாக்டருக்காவது படிச்சிருக்கலாம். எனக்கு இதான் தாத்தா பிடிச்சிருக்கு. அதெல்லாம் அழகா வளர்க்காடுவா. என்ன வாயவி அம்மிட்ட அடிக்க வர 2 பேரும். நீங்க வேற சும்மா இருங்க மாமா. ஏமாக்கா, சூப்பரா பேசியல்ல நீ. நீங்க எல்லாம் வக்கீலாயி பேசி இதெல்லாம் பாக்கணும். குடும்பத்துக்கு ஒரு ஆள் இப்படி தேவை தானே. ஒரு டாக்டர் இருக்காவ, ஒரு இன்ஜினியர் இருக்காவ, ஒரு வக்கீல் இருக்காவ. என் மொபைல் எடுத்து IAS படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். கலெக்டர் ஆக போறாவ. அப்பா 4 பேரும் 4 தினிசா. ஆமாப்பா, உங்க பேர பிள்ளை இல்ல. ஆளுக்கு ஒரு பெரிய வேலையில இருக்கணும்ல. தங்கராணி பிள்ளைகள் தான் என்ன செய்ய போவனே தெரியல. சுபின் சரியா படிக்கவே மாட்டாங்க. என்னனையோ போயிட்டு இருக்கான். சுவாபி பின்ன சின்ன பிள்ளை தானே. அவன் இன்னும் கொஞ்சம் வளரட்டு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியும் என்னென்ன எடுக்கணும், எப்படி படிக்கணும்னு. சரி அவையிலும் நல்லா வந்துருவாவமா. நீ கொஞ்சம் நல்லா பாத்துக்க. அந்த பிள்ளைகளும் பாவம்ல. அதெல்லாம் பாத்துக்கிடுவோம் போ. இப்ப காலேஜுக்கு அவனுக்கு நம்ம தானே பீஸ் கட்டிட்டு இருக்கோம். நல்லா அவன் படிச்சா போதும். படி நம்ம போட்டு சொல்லிட்டே இருக்க முடியும். அதுவும் சரிதான். அவங்களுக்காக வரணும். நம்மளா போட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்க முடியுமா? அந்த ஒண்ணுதான். அப்போ ஒரே ஃப்ரெண்டு மாதிரி கூட கிரிக்கெட் விளையாட போயிருக்கியா? கிரிக்கெட்ல தான் அப்ப நல்லா ஆர்வமா இருக்கான் பத்தியா? ஆமா மாமா, பேசாம அவனை கிரிக்கெட்ல சேர்த்து விட்டுருவோமா? அது எங்கம்மா என்ன பேச்சியாப்பா? இந்த ஸ்டேடியம்ல எல்லாம் மேட்ச் நடக்கும்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் போக சொல்லுவோம். அப்படியே அதுல நல்லா வந்துட்டோம்னா நல்லா இருக்கும்ல. படிக்கட்டு இப்ப அவன்கிட்ட ஒண்ணும் சொல்லலாம்டா, பாத்துக்கிடலாம். சரி. இது டெக்கரேஷன்ல அழகா பண்ணிருக்க. மைனி பிறந்தநாளுக்கு யார் பண்ணது? பிறந்த நாளைக்கு தான். காலையில இந்த வேலை தான் நடந்து பாத்துக்க. நானும் நித்யாலும் நிதினும் சேர்ந்து பண்ணனும். ரொம்ப நல்லா இருக்கு மைனி. பிடிச்சிருக்குவா? உங்களுக்காண்டி தான் பண்ணிருக்குவே. இங்க வச்சு கேக் வெட்டி போட்டோ எடுத்துடலாம் மத்தியா. அத அந்த ரூம்ல வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா இருக்கு மைனி. ரொம்ப நன்றி. என்னத்துக்கு சும்மா வாய்க்கு ரொம்ப நன்றின்னு அடக்கா? சும்மா இரு. நான் இப்ப அதெல்லாம் கேக்கே செஞ்சுட்ட. நாங்க 2 பேர் வந்து இத வாங்கிடுங்க. என்ன மைனி ஒரே மாதிரி இருக்குவே? ஆமா, உங்க அண்ணன் இப்படி எடுக்கணும்னு ஆசைப்பட்டா பாத்துக்க. ரெட்ட பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி சேலை கொடுப்போண்டு. எப்பவும் வேற தான் எடுப்போம். இந்த வருஷம் இப்படி எடுக்கலாம்னவ. அத ஒரே மாதிரி பட்டு 2 பேருக்கும் கிடைச்சிட்டு எடுத்தாச்சு. பிளவுஸும் தச்சு வச்சிட்டீல? ஆமா, உங்க 2 பேருக்கு அளவு பிளவுஸ் மிந்தி உள்ளதுங்க இருக்குல்ல. சுவாபி சடங்குக்கு தைக்க கொடுக்கிறதுக்கு என்கிட்ட தந்தி இல்ல. அப்ப உள்ள அளவு பிளவுஸ் இருந்துச்சு, அதை வச்சு தச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு போட்டு பாருங்க. நம்ம கொஞ்சம் பிரிக்கனாலும் பிரிச்சுக்கிடலாம். உள்ள நிறைய தையல் போட சொன்னேன். போட்டுறப்ப ஒரு 4-5 தையல். சரி மைனிய பாத்துக்கிட்டோம். என்னங்கம்மா வாங்கிடுங்க. சரி மைனி. தங்கராணி வா, வந்து வாங்கிக்க. எப்பா சூப்பரா இருக்குவே. நல்ல வெயிட்டா இருக்குவே. விலை கூடுன பட்டு போல இருக்குவே. எவ்வளவு மைனியா? 7000 ரூபாய் மக்கா ஒரு பட்டு. அப்பா ஏத்தே, விலை எதுக்கு சொன்னீங்க? நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்ல. மன்னிச்சுக்கப்பா, அவ கேட்ட உடனே சொல்லிட்டேன். மைனி அவ்வளவு ரூபாயா? எதுக்கு மைனியா? சாதாரணமா ஒரு பிறந்த நாளைக்கு இப்படி எல்லாம் பட்டு கட்டணுமா? பேசாம இருக்கிறீங்களா 2 பேரும்? கட்டிட்டு வாங்க போங்க. கெட்டி நல்ல தலையெல்லாம் இழைச்சிட்டு வாங்கம்மா. சரி மைனி. இந்த பக்கத்துல இருக்க ரூமுக்கு போங்க. சரி மைனி. ஒரு பாவாடை இருந்தா கொடுங்க மைனியா. நான் சுடிதார போட்டுட்டு வந்துட்டேன். இப்படி எல்லாம் நீங்க வாங்கி தருவீன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அண்ணன் கூட்டிட்டு போய் கேக் வேணா வெட்டுவான் தான் எதிர்பார்த்தேன். இப்படி பட்டெல்லாம் வாங்கி தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு செய்ய மாதிரி யாருக்கு செய்ய போறோம்? பாவாடை தானே, புது பாவாடை, ரோஸ் கலர் அங்க இருக்குவே. அந்த பீரோ தர உள்ள இருக்கும், எடுத்து கட்டிக்க. சரி மைனியா. ஏத்தே, நான் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விலைய கிழிச்சிட்டு இருந்தேன். நீங்க கரெக்டா அந்த நேரம் வந்து விலைய பாத்துக்கிட்டு இப்படி சொல்லி கொடுத்துட்டீல. அந்த பிள்ளைகள் விலை கூடன சேலையே கெட்டவே மாட்டேங்க. இவ்வளவு விலை போட்டு வாங்கணுமான்னு கேப்பாளுவ. அங்க போய் இப்படி சொல்லிட்டு நிக்கிறிய? தெரியட்டுமா, அண்ணன் அண்ணி இப்படி எல்லாம் வாங்கி தரவ செய்யாவன்னு தெரியணும்ல. பரவ அவையில ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கும் செய்வாவ. அப்படி எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்தா நாங்க செய்யும். எல்லாம் ஒரு அன்புல நம்ம கூட பிறந்தவியன்னு அவைய செய்யாவ. நானும் அதுக்குதான் சப்போர்ட் பண்ணேன். மறு நீங்க இப்படி எதிர்பார்த்து செய்ய மாதிரி சொல்லுதிய? அப்படி இல்ல, என்ன இருந்தாலும் தூவானிடக்கூடாதுலம்மா.
அவனுக்கு அவன் தங்கச்சின்னு இருக்கும். ஆனா நீ எதுவும் நினைச்சிட கூடாதுல இப்படி எல்லாம் செய்யாவலன்னு. ஐயோ அத்தை, இத வாங்கி கொடுக்க சொன்னதே நான் தான். நான் எப்படி நினைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாதுல. நான் தான் சீலை எடுத்து கொடுப்போம், இப்படி பண்ணுவோம் எல்லாம் சொன்னது. அப்படியேம்மா, நீ நல்லா இருப்பாமக்கா. எந்த அண்ணி மாதிரி இப்படி வந்த வீட்டுல நாத்தனார் மார்களுக்கு செய்வாவ? ஒன்னிய மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி பரவாயில்ல. இவ்வளவு நல்ல மனசு இருக்கவள நான் எப்படிதான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனோ தெரியல. தொடக்கத்துல புரிஞ்சுக்கிடாம என்ன மாதிரி உன்னே சத்தம் போட்டிருக்கேன். ஆனா நீ அது எதுவுமே மனசுல வைக்காம எவ்வளவு நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியா. நானும் உங்க மேல கோவமா தானே இருந்தேன். இப்ப ஒருத்தர் பேசி மன விட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கு. இப்ப அன்பா இருக்கும், இதே மாதிரி கடைசி வரை இருந்துருவோம், அவ்வளவுதானே? ஆமா ஆமா. சந்தியா அண்ணி எப்படி இருக்கீங்க? அண்ணியா என்ன புதுசாலாம் கூப்பிடா? எங்க அம்மா தான் அண்ணின்னு கூப்பிட சொன்னவ. நல்லா இருக்கீங்களா நித்யா அண்ணி? ஐய சும்மா இரு, நீ நித்யா அண்ணி கூப்பிடு. இப்படி கூப்பிட்டா டிஃபரெண்டா இருக்கு பாத்துக்க. அப்படி இருக்கணும்ல அண்ணி. எப்போ வந்து எல்லாரும்? இப்பதான் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். அப்படி அம்மாலாம் வந்திருக்காங்களா? எல்லாரும் வந்திருக்கோம். சித்தி அம்மா நான் சர்மி இவ்வளவு பேர் வந்திருக்கோம். சுபின் சோபில வரலையோ? ஆமா, அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா, அவன் காலேஜ் போயிருக்கான். திரும்ப போய் மாமா கூட்டிட்டு வரேன்னு சொன்னவ. எனக்கு இன்னைக்கு லீவு தான். ஓ சரி சரி, நான் படுத்திருந்தேனா அத கவனிக்கல. நீ காலேஜுக்குலாம் போலியோ? நான் நேத்து நைட்டே போயிட்டேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் வீட்டுக்கு வந்தேன். அவ்வளவுதான், எங்களுக்கு முடிய போதில்ல. ஒவ்வொரு ஹாஸ்பிடல்லயும் ட்ரைனிங் போடுவாங்க, அதனால அப்படி இப்படி போயிட்டு லேட் ஆகும். ஓ சரி சரி, டாக்டர் நித்யாவா மாற போறியா அப்போ? மாறணும். சரி வா, நம்ம அங்க போய் பாப்போமா? சரி நித்யாவா, இப்படியே நித்யானே கூப்பிடு, அதான் நல்லா இருக்குது. அப்படியே சரி, அப்ப அப்படியே கூப்பிட்டா போச்சு. சந்தியா ஒரே நிமிஷம், நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுமா? நைட் ட்ரெஸ்ல வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்க. சரி அப்ப சேஞ்ச் பண்ணுங்க. கேக் வெட்டது எப்போன்னு சொன்னாங்க? நாங்க அந்த ரூம்ல டெக்கரேஷன் பண்ணோம், பாத்தியா? அப்படியே நான் இன்னும் போய் பார்க்கலையே. நான் போய் பாக்கேன்னு. சரி போய் பாரு. டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுத்தேன். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் வேணா படுத்திருப்பேன். ஓ சரி சரி, நான் அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன். சரி நித்யா, நான் போய் பாக்கேன். சரி. எம்மா மைனி நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குது ரெண்டு பேரும். பிளவுஸ்ல அழகா பட்டுச்சாமா? எல்லாம் கரெக்ட்டா அப்படியே இருந்துச்சு. நான் மட்டும் ஒரே ஒரு தையல் மட்டும் பிரிச்சேன். அப்படியே இப்ப எல்லாம் ஓகே தானே? சரிதான் மைனியா, அழகா இருக்கு. தெரியுமா ரெண்டு பேரும்? ஏடிஎல் விழா ரெண்டு பேரும் போய் அண்ணன்ட்ட காணிங்க. காணிக்கமா? எங்க அண்ணன்ட்ட காணிச்சிட்டு வருவோம். சரி வா. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி போட்டாதான் நல்லா இருக்கும் பத்தியில. அவிய சொன்னது கரெக்டா தான் இருந்திருக்குவே. ஆமா ஆமா, சூப்பரா இருக்குல்ல. பட்டு கலரும் அழகா இருக்கு. ஆமா சூப்பரா எடுத்து கொடுக்குங்களா? ஆமாமா, எல்லாம் நல்லா இருக்கு பாத்துக்க. சரி வாங்க, அங்க போய் என்ன சொல்லியவனு பாப்போம். சரிம்மா வா.